விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மாடு வளர்ப்பவர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. மாடுகளுக்கு காய்ச்சல் வந்தால் அதை எப்படி கண்டறிவது, அதனுடைய அறிகுறி என்ன, அதற்கு என்ன மருத்துவம், அதுவும் இயற்கை முறையிலான என்ன மருத்துவம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ பொதுவாக மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விஷயங்களை நாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். மாட்டுக்கு உடல்நிலை சரியில்லை, இல்லை மாட்டுக்கு உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க அதற்கான முக்கிய அறிகுறிகள் 4 தான். 1, மாடு தீனி எடுக்காமல் இருக்கிறது. 2வது, எடுத்த தீனியை அசைப்படாமல் இருக்கிறது. 3வது, தின்ன தீனியை செரிமானமாகாமல் சாணம் வெளியே போடாமல் இருக்கிறது. 4வது, சிறுநீர் கழிக்காமல் இருக்கிறது. இந்த 4 அறிகுறிகள் இருந்தாலும் இந்த 4 அறிகுறிகளில் ஒரு அறிகுறிகள் இருந்தால் கூட மாட்டுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு முதல்ல நாம் காய்ச்சலுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டினுடைய அடிக்காதில் கையை வச்சு பார்க்கணும். அடிக்காதுலேயும் முன்னங்கால்களுக்கு 2 கால்களுக்கும் நடுவில் நெஞ்சு பகுதியில் கையை வச்சு பார்க்கணும். உள்ள அப்படி கை வச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப சூடாக இருந்துச்சுனாக்க மாட்டுக்கு ஜுரம் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஜுரம்னு நம்ம தெரிஞ்சிடுச்சுனாக்க உடனே மருத்துவரை கூப்பிட்டு உரிய முதலுதவியை நம்ம பண்ணணும். அப்படி மருத்துவர் கிடைக்காத பட்சத்தில் இந்த நாட்டு மருத்துவத்தை நம்ம வீடுகளிலே செஞ்சு மாடுகளை நாம் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். சரிங்க, இப்போ மாட்டுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. இந்த காய்ச்சலுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி மருந்து தயாரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னாக்க, ஒரு மாட்டுக்கு சொல்கிறேன். பூண்டு 2 பல், கொத்தமல்லி விதை 10 கிராமு, ஜீரகம் 10 கிராமு, துளசி 1 கைப்பிடி, பிரியாணி இலை 10 கிராமு, மிளகு 10 கிராமு, வெத்தலை 5, சின்ன வெங்காயம் 2, மஞ்சள் பொடி 10 கிராமு, நிலவேம்பு இலைப்பொடி 20 கிராமு, திருநீற்று பச்சலை 1 கையலை, வேப்பலை 1 கையளவு. நம்ம வெல்லம் 100 கிராம் எடுத்துக்கணும். நம்ம நாட்டு வெல்லம், பனை வெல்லமாக இருந்தாக்க இன்னும் நல்லது. இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி விதையை தண்ணீரில் 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். மற்ற எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி பசையாக எடுத்துக்கணும். சரி, அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னாக்க, அரைச்ச கலவையை சிறு சிறு உருண்டையாக பிரித்து வாய் வழியாக மாட்டுக்கு வாயில் நாக்கை பிடிச்சிக்கிட்டு பெறையேறாமல் வாயில் காலையிலையும் சாயந்தரமும் கொடுக்கணும். இந்த அளவு காலையிலையும் சாயந்தரமும் கொடுக்கணும் டெய்லியும். இந்த மாதிரி ஒரு 2 நாள் கொடுத்தீங்கன்னாக்க காய்ச்சல் டக்குன்னு குறைய ஆரம்பிக்கும். சரி, மருந்து கொடுத்த உடனே, இந்த மருந்து கொடுத்த உடனே மருந்து வேலை செய்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த மருந்தை கொடுத்த ஒரு 1 ஹவரில் ஒன்று அசைப்போட ஆரம்பிக்கும், இல்லை தீனி எடுக்க ஆரம்பிக்கும், இல்லை சிறுநீர் கழிக்க ஆரம்பிக்கும், இல்லை சாணம் போட ஆரம்பிக்கும். இந்த 4ல் ஏதாவது ஒன்று செஞ்சாலோ, இல்லை 4ஐயும் செஞ்சாலோ, இல்லை 2, 3 அறிகுறியில் ஏதாவது செஞ்சால் கூட மாடு இந்த மருந்து வேலை செய்யுது, மாடு பழைய நிலைமைக்கு திரும்புது அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி சிறு சிறு வைத்தியங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலயமா மாட்டினுடைய உயிரை நம்ம உடனடியாக காப்பாற்றலாம். பெரிய அளவிலான பொருட்செலவுகள் இல்லாமல் மாடுகளை நம்ம வீட்டிலே இயற்கை முறையில் சரிப்படுத்த முடியும். இந்த கால்நடை வளர்ப்பவர்கள் கண்டிப்பாக இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். நன்றி.